Hi students, I am Alar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.2ல problem number 6 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். தீர்க்க modulus 5x minus 12 less than minus 2. ஓகேமா, நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இந்த இடத்துல நமக்கு -2 இருக்குது. நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா r வேல்யூ கண்டிப்பா 0 விட ஜாஸ்தியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். சோ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அதாவது நம்ம ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு பாருங்க. r less than வந்து less than மைனஸை விட கம்மியாக தட் 0 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஸோ therefore it has no solution. ஏன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது, இதுக்கு வந்து தீர்வு கிடையாது. இப்போ ரீசன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசன் பாருங்கம்மா. இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் = 0னா இந்த ஈக்குவேஷன் எப்படிமா மாறும்? 0 - 12 பாருங்க. 0 - 12ங்கிறது வந்துன்னா லெஸ் தேன் -2 வருமா? ஏன்னா இது வந்து -12ங்கிறது +12 எடுக்கலாம். இல்லை +12 வந்து கண்டிப்பாக -12க்கு வந்து -2 விட கம்மி கிடையாது. ஸோ இது வந்து ராங். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கலாம். எக்ஸ் = 5ன்னு கொடுக்குறேன். அப்போ 5 கொடுக்கும்போது என்னமா வரும்? 5 5 are 25 இல்லையா? 25 - 12 லெஸ் தேன் -2 வருமா? செக் பண்ணலாம். இப்போ மாடுலஸ் 25 - 12னா 13 இல்லைம்மா? 13 லெஸ் தேன் -2. எப்படி நமக்கு 13 வந்து -2 கம்மியாக வரும்? ஸோ இங்கே நமக்கு வந்து தப்பாக தான் வருது. ஸோ இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். நம்ம எழுதலாம். ரீசன் என்ன எழுதிக்கலாம்? ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேம்மா, இந்த எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ் த வேல்யூ ஷுட் பி த வேல்யூனா அதை அப்படி எழுதிக்கலாம். சரியாம்மா? மாடுலஸ் 5x minus 12 should be greater than -2 only. புரியுதா? நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு வந்து -2 ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து therefore no solution. சரியாம்மா? இதுதான் நமக்கு தேவையான required answer.